Hello viewers, welcome to Super Prime. 13th sum பார்க்கலாம். Find the intercepts made by the following lines on the coordinate axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்செப்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செப்ட் ஃபார்முக்கு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. அப்போ அங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோன்னா ஏவும் பியும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். அப்போ 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு -6 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது +6ஆக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கணும், 1 தான் இருக்கணும் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இங்கே 1 வரணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் கூட -6 இருந்தால் -6ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளையும் அந்த நம்பரையும் சேர்த்து டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே +6 இருக்கிறதுனால நான் +6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே +6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3x by 6 minus 2y by 6 ஈக்குவல் டு 6 by 6. எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 6 போடணும். இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே x by 2ன்னு வரும், மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா y by 3ன்னு வரும், இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முக்கு இது வந்திருக்கு. ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மைனஸை இந்த நம்பருக்கு கொண்டு வந்துடணும், இங்கே ப்ளஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ x by 2 இங்கே வந்து ப்ளஸ் ஆக்கிடணும், பை y by இந்த 3யை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், -3 ஆகிடும், ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கம்பேரிங் வித் இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். x by a ப்ளஸ் y by b ஈக்குவல் டு 1. இது கூட கம்பேர் பண்ணும்போது a நமக்கு என்ன கிடைக்குது, 2ன்னு கிடைக்குது. b பார்த்தீங்கன்னா -3ன்னு கிடைக்குது. இதுதான் x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட். therefore x intercept a equal to 2ன்னு கிடைக்குது, y intercept b equal to -3ன்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுவோ நம்ம x by a ப்ளஸ் y by b ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு ஏவும் பியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற கான்ஸ்டண்ட்டை முதல்ல ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகணும். அப்போ 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது -12ஆக மாறிடும். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்கோ சிம்பிளோடு சேர்த்து அப்படியே டிவைட் பண்ணணும். ஸோ -12 இருக்கிறதுனால -12ஆல் டிவைட் பண்ணுறோம் ஃபுல் ஈக்குவேஷனையும். அப்போ 4x by -12 ப்ளஸ் 3y by -12 ஈக்குவல் டு -12 by -12ன்னு வரும். இப்போ என்ன ஆகும்னா 4 டேபிளில் இது 1 டைம், இது 3 டைம், 3 டேபிளில் இது 1 டைம், இது 4 டைம், இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், x by -3 இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க, y by -4 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 மைனஸுமே கேன்சல் ஆகிடும், 12 கேன்சல் ஆகிடும், 1 கிடைக்கும். நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் 1 வரணும் இல்லையா, அப்படி அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதிக்கலாம். கம்பேரிங் வித் x by a ப்ளஸ் y by b ஈக்குவல் டு 1. ஸோ இது கூட இதை கம்பேர் பண்ணும்போது a பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -3ன்னு கிடைக்குது, b பார்த்தீங்கன்னா -4ன்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கணும்னா therefore x intercept a ஈக்குவல் டு -3 and y intercept b வந்து -4ன்னு கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.